ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மகாநதி சீரியல் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜயும் வந்து மாமியும் வந்து சும்மா வந்துட்டு இது பண்ணி சேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நீங்கள் காவேரிக்கிட்டே பேசணும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன வேறு கூப்பிட்டு காவேரிக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமி நீங்கள் பண்ணுங்க மாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னென்னா மாமாவும் கூப்பிட சொல்லிவிட்டு, இவர் நீங்கள் நேற்று ஒன்றுமே புரியலடா அவங்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு, உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமா, நீங்கள் வந்து போய் டக்குன்னு நம்ம காவேரி அவங்க அம்மாகிட்ட கேளுங்க, உடனே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாமியும் சும்மா இருக்காமல் சரி ஓகேடா அப்படி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமிக்கு விஜயும் குழப்பி விட்டுருக்குறாங்க. அவங்க அதுக்கு மேலே குழப்பி விட்றாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோன்னே, ஆமாம் ஏன் வந்து காவேரி வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இங்கேயே இருக்கிறா, அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா, பிறந்தாத்துலேயே இருக்கிறா, அவன் புகுந்தாத்துக்கு போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டிக்கு வந்து என்னென்ன குழப்பி விட்டுருக்கான் பாரு இவன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து முடிச்சுட்டு இவர் வந்து அவங்க மாமி வந்து முடிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் வந்து சாரதாமா சொல்கிறாங்க, அது வந்துட்டு ஒரு செல்லாத ஒரு கல்யாணம், அதுக்கு நாங்கள் என்னென்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் நர்மதாவோட ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா பாட்டி நல்லா இருந்தால் பையனும் வந்து நல்லா இருப்பான்றதுல என்ன அர்த்தம் இருக்குது. விஜய் வந்து உங்களை வந்து மாமி சொல்கிறாங்க, விஜய் வந்து உங்களை வந்து காவேரி வந்து பொண்ணு கேட்குறாங்களே, நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமா வந்து யார் பொண்ணு கேட்டாலும் வந்து கொடுத்துட முடியுமா, பாட்டி தாத்தா கூட நீங்கள் நல்லா தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி தாத்தா கூட அதுக்கு நான் நல்லா பேசினேன்னா உடனே பேரனும் வந்துட்டு நல்லவனாக இருப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு, ஓ அப்படியா, இவன் விஜய் வந்து மாற்றி பேசி சொல்லி வச்சுருக்கான், அதான் நான் எங்கள் அம்மா வந்து கன்ஃபியூஸில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு குக்கர் விசில் அடித்த உடனே இவங்க சாராமல் உள்ளே போயிட்டாங்க. உடனே இவங்க மாமி வந்து நம்ம காவேரிக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஏண்டி அம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, எல்லாமே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறேன். விஜய் ஏதாவது சொன்னாரா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாமி அவன் எதுவும் சொல்லலை, நான் நிறையா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் கீழே எங்கள் ஆற்றுல தான் இருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே எல்லாத்துட்டையும் பாய் மாமி பாய் பாட்டி பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பாட்டி வந்து ஆமாம் இவன் குமரி நம்மளை பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கீழே போன வாட்டி மாமிக்கிட்ட வந்து கீழே போயிட்டு சொல்கிறாங்க, விஜய்கிட்ட வந்து விஜய் நீ சொன்னது மாதிரியே தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்ன வந்து குழப்பி விட்டு அதே மாதிரி தான் அவங்களும் வந்து குழப்பி விடுறாங்க, என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து செஞ்சிட்ருக்கேன், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா காவேரிக்கிட்டே நீ இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன், எனக்கு நேற்று என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிக்கிறாங்க. அப்புறம் மாமாவும் சொல்கிறாங்க, நீ சொன்னதில் இதுதான் கரெக்டு, அவங்க ஏதாவது அவன் வந்து சொல்கிறத நம்ம அப்படியே செஞ்சிடறோம் மந்திரம் பண்ணுற மாதிரி. உடனே விஜய் சொல்கிறாரு, மந்திரமாயும் நம்ம இப்படி சொல்லிட்டீங்க, ஆள் மனுஷன் நல்லவனாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறதுலாம் நீங்கள் தான் செய்கிறீங்க, இதில் என்ன போயிட்டு மந்திரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு அந்த மாமி வந்து கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. விஜய் வந்து அப்படியே அமைதியாகிட்டார். மாமாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சீன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து உள்ளே வராங்க. காவேரி வந்துட்டு நாளைக்கு சீனில் என்ன நடக்க போகுதுன்னா, காவேரி விஜய் வந்து நேருக்கு பேச போகிறாங்க. அவங்க ப்ரெக்னன்சி பற்றி பேச போகிறாங்களா, இல்லை வெண்ணிலாவை பற்றி பேச போகிறாங்களா, என்னை பற்றி பேச போகிறாங்கன்றது நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க, கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டே இருங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.